லஞ்ச் டைம்ல சோறு திங்க வேண்டிய நேரத்துல இனி என்ன இதை தின்னுட்டு இருக்க? குடு. இன்னும் 5 வருஷத்துல சோறே கிடைக்குமான்னு தெரியல. அதனாலதான் இப்போ உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல ஜூன் 12 காவேரியில தண்ணி திறந்து விடுறாங்களான்னு பாரு. ஏதோ டேம் வர கட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாடு செழிப்பா இருக்குமா இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. இது என்னமோ இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை மாதிரி பேசுற. இது 35 வருஷமா நடந்துட்டு இருக்க பிரச்சனை தானே. இதை பத்தி பேசிட்டு தானே இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் கட்ட விட்டுறவும் மாட்டோம், கட்டவும் முடியாது. எங்க அவங்க கட்டுவேன்னு சொல்றது இந்த காதலையும் கேக்குது, இந்த காதலையும் கேக்குது. ஆனா நம்ம கவர்மெண்ட் கட்ட விட மாட்டோம்னு சொல்றது இங்க வரைக்கும் வந்துட்டு இப்படி போயிடுது. அப்புறம் எப்படி நான் நம்புறது? ஆமா, இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டு முதல்வர் இதை பத்தி எதுவுமே பேசல. அப்படியே பேசாம விட்டுருவாருன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா இதை பத்தி வாய்ஸ் ஓவர் பண்ணுவாருன்னு சொல்லி நம்புறோம். பேசட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஜூன் 12 தான், அதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு தண்ணி திறந்து விடுறதுக்கு. அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரலங்கிறப்போ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த டேம் கட்டினா 25 மாவட்டங்கள்ல இருக்கிற விவசாயிங்க பாதிக்கப்படுறாங்க. அவ்வளவு சீக்கிரம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த பிரச்சனையை அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க, நம்புறோம். விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரச்சனை. விவசாயிகளுக்கு இதால நிறைய பாதிப்பு வரும், நம்ம நிலமும் பாலா போயிடும் அப்படிங்கிறது. ஆனா இதையும் தாண்டி 2017 ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்தை செயல்படுத்த பார்த்தாங்க காங்கிரஸ் கட்சியினர். ஆனா அப்போ இருந்த இளம் தலைமுறைகள் அதை போராட்டம் பண்ணி தடுத்து தான் நிறுத்தினாங்க. அதை மொத்தமாவே நிப்பாட்டல. இப்போ இங்க அணை கட்டுறாங்க அப்படின்னா காவிரிக்கு வர்ற நீர் வராது. அப்போ அந்த காவிரி அடிமட்டம் வத்தி போயிடும், ட்ரையா இருக்கும். அதுல ஈஸியா இவங்களால ஹைட்ரோ கார்பன் மீத்தேனை எடுக்க முடியும். இதால நம்மளோட நிலம் முழுமையாவே பாதிக்கப்பட்டும். விவசாயிகள் இதுக்கப்புறம் விவசாயம் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாது. இப்போ இந்த பிரச்சனை நம்ம ஊர்ல எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. நம்ம ஊர்ல நிறைய பேர் யோசிப்பாங்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு. ஆனா இதற்கு பின்னாடி இப்படியும் ஒரு அரசியல் இருக்குங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால இதனால நிறைய நன்மைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விவசாயத்தை விட அது முக்கியமானு கேட்டா கிடையாது. இப்போ நம்ம மேக்சிமம் ஆயில் எங்க இருந்து வாங்குறோம்னா வெளியில இருந்து வாங்குறோம். அங்கெல்லாம் விவசாயம் கிடையாது, அவங்க விவசாயம் பண்ணல. ஆனா நம்ம தமிழ்நாடு அப்படி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான். அப்படிப்பட்ட ஒரு விவசாயத்தை கொடுத்துட்டு இது வேணுமான்னு கேட்டா அது நல்லதும் கிடையாது, நம்ம நிலத்துக்கும் நல்லது கிடையாது, நம்ம மக்களுக்கும் நல்லது கிடையாது. அது தான் நம்ம வாழணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. இது நடக்காம இருக்கிறது நம்ம கவர்மெண்டோட கையில தான் இருக்கு. ஒருவேளை அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு அவதி நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல மக்களாகிய நாம தான் அவங்களுக்கு குரல் கொடுக்கணும். தொடர்ந்து குரல் கொடுப்போம், தமிழகத்தை காப்போம்.